நல்லா இருக்கீங்களா? நல்லா என்னை பார்த்து பேசுங்க. நான் நல்லா இருக்கேண்ணே. உங்கள் பேர் என்ன? பாலமுருகன். பாலமுருகன். நீங்கள் எந்த ஊருண்ணே? காஞ்சிரங்குடிண்ணே. காஞ்சிரங்குடி. நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க? இந்த மாதிரிக்கு அப்பா இந்த காளைகள் வளர்க்குறது, அப்புறம் வெளியில் இந்த வேலைகள், முக்கியமான வேலைகள் வெளியில் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்க. எத்தனை பேர் உங்கள் கூட பிறந்தவங்க? நானும் என்னோட தங்கச்சிங்க. தங்கச்சி தங்கச்சி கல்யாணம் கொடுத்தீங்களா? தங்கச்சி நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்களா? கல்யாணம் பண்ணியாச்சு. ரொம்ப சந்தோஷம். இந்த காளையை பார்த்தேன். சரிங்கண்ணா. இந்த காளை பேர் என்ன சொன்னீங்க? நேதாச்சிண்ணே. நேதாஜி. நல்லா ஒரு கம்பீரமான காளையாக இருக்குது. நல்லா அருமையாக வளர்த்துருக்கீங்க. இந்த காளை வந்து எத்தனை வருஷம் உங்கள் வீட்டில் இருக்குது? இந்த வருஷம் வந்து 7 வருஷமாக கிடக்குண்ணே. 7 வருஷம். 7 வருஷமாக காளை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த காளை நம்ம நேதாஜி காளை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 4 வருஷம் ஆகுது. 4 வருஷம். ஒரு காளை வந்து வளர்ச்சி அடைஞ்சு எத்தனை வருஷத்தில் நீங்கள் வந்து விளையாட்டு கொண்டு போவீங்க? காளை வந்து வளர்ச்சி வந்து அதிகபட்சம் 4 வருஷம் சென்று கட்டுக்கு நாங்கள் ரெடி பண்ணுறது. குறைஞ்ச 4 வருஷம். 4 வருஷம் ஆகும். நீங்கள் வாங்கல கண்டா வாங்கிட்டு வருவீங்களா இல்லை பெருசாக வாங்கிட்டு வருவீங்களா? கண்டாவும் வாங்கியாந்து நம்ம போடுறது. இந்த மாதிரி நம்ம 4 பல்லேருந்து நம்ம கடையில் தூக்கி அதுலேயும் நம்ம ட்ரைனிங் கொடுத்து அதுக்குள்ள ஆட்களை பழக்கி வச்சு பசங்களை பழக்கி வச்சு நம்ம இது பழக்கிறது வெளியிருந்து ஆள் வரணுமா? நீங்களே வெளியிலேருந்து நம்ம பசங்களே இருக்காங்க. அந்த கொட்டகுடி நம்ம பசங்க கொட்டகுடி சம்பளம் கொடுமா உங்களுக்கு? இல்லை சம்பளம் இல்லை, ஒரு நட்பு முறையில் வந்து பழகி ரொம்ப சந்தோஷம். அப்படிதான் அவங்களுக்கு ஒரு பழகி கொடுக்கல ஒரு சந்தோஷமா நட்பு முறையில் வந்து கொட்டகுடி பசங்க அந்த கீழத்தூள் பசங்க வந்து பழகி கொடுப்பாங்க. இப்போ புதுசாக வரையில் இந்த மாடு அவங்களை கண்டு எதுவும் வெறிக்குமா? எப்படியா குத்த போகுமா? ஆமாம், புதுசாக வரும்போது கொஞ்சம் வேற்றுமை வரும்போது வேற்று ஆளுக்கு வரும்போது கொஞ்சம் குதிக்கத்தையும் செய்யும், கொஞ்சம் வேட்டு முகமாக பார்க்கத்தையும். அப்போ கிட்ட எப்படி போய் பழக்குவாங்க அந்த மாட்டை? கிட்ட போய் பழக்கம் பண்ணால் அதனால தான் அந்த பழக்கிற அந்த கொஞ்சம் அந்த துணிச்சல் அந்த துடிப்பு வர்றதுனால தான் வேத்தாள்கள் பார்த்தோன்னா இதுவாங்க. அதனால வந்து நம்ம விளைவிக்குவோம் பழக்கிற அவங்க வேத்தாளுக்கு பழக்கும் போது அந்த துணிச்சல் பழைய துடிப்பு அந்த இருக்கு. இது பழகிற இடம் எந்த இடம்னே? பழகிற இடம் நம்ம தோப்பு அந்த வெளியில் காமிச்சிடல அந்த பக்கம் எழுத்த நடுவில் கிரவுண்டு வச்சிருப்பீங்க. கீழே போட்டு கீழே உரல போயிடுச்சு அதுக்குள்ளே கவுரு அப்படி இருக்கும். அது நம்ம பழக்கும் போது அந்த இது மேலே சீச்சு விட்டுட்டு அந்த கவரில் கட்டி வடத்தை கட்டி இது பண்ணிக்கிறோம். பழக்கிறதுக்கு அதுக்கு என்னென்ன தேவைப்படும்? பழக்கிறதுக்கு வந்து நீல கவர்னு இந்த மஞ்சள் கவரில் போட்டு மாதிரி போட்டு அப்புறம் அந்த ரோப்பு அந்த ஒரு இது மாதிரி செயின் மாதிரி இருக்கு, அது அந்த ரொட்டேட் மாதிரி ஆகும். சரி, அந்த செயின் வந்து ரோப்பில் கட்டி விட்டுருந்தோம்னா ரொட்டேட் இதாகும். வேற அந்த டிவிலாம் காட்டுறாங்க, அந்த மணல்லாம் கொட்டி அதில் போய் சிலுப்புது உள்ள போய் சிலுப்புது அந்த மாதிரிலாம் செய்வீங்களா? அந்த மாதிரி நம்ம முன்னாடி இந்த இதில் கிடக்கணும். இப்போ பலனால நம்ம இது பண்ணுறது கிடையாது. நம்ம தோப்புக்கு போய் இங்கிட்டு பார்த்தீங்கல்ல நம்ம அதுக்கு பின்னாடி வந்து பெரிய மணல் மாதிரி காரி எடுத்து அது அந்த காரி நேதாச்சி இந்த மாதிரி காலையில் இடையில விட்டுவோம். இது அதுக்கு குத்துறது நீங்களா பழக்கிறதா? அதுவா மண்ணில் பார்த்து குத்துமனை போய் இல்லண்ணா அது அதான் அதுக்கு என்ன தோணுதோ அது இதுல அந்த மணல்ல தான் குத்தி இது பண்ணலாம். உங்களுக்கு பழகிருச்சுன்னு எந்த உங்களுக்கு அந்த மாடை வந்து இப்போ விளையாட்டுக்கு பழகிருச்சு அப்படின்னு உங்களுக்கு எப்போ தெரியும்? உங்களுக்கு விளையாட்டுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து விளையாடும் போது ஃபர்ஸ்ட் விளையாட்டுலேயே கண்டுபிடிச்சிடும் இது விளையாட்டுக்கு தயார் ஆயிடுச்சு. இங்கேருந்து நம்ம மாடு ஏற்றுறோம்ல, மாடு ஏற்றும் போது கவுரை எடுத்து மூக்கு கவுரை வச்சுட்டு செயினை எடுத்து மணி எடுத்து கழுத்துல வைக்கும் போதே முகத்தை பார்த்தோன்னே நான் கண்டுபிடிச்சேன் இன்னைக்கு மாடு செவிக்கும் செவிக்காது. தெரிஞ்சிடும். ஆனால் 4 வருஷம் ஆகணும் மாடு. 4 வருஷம். இது எத்தனை வருஷம் விளையாட்டுக்கு போயிருக்கு? இது வந்து நம்ம கிடக்கும்போது மதுரை மாவட்டத்திலேருந்து நம்ம வாங்கிட்டு வந்ததுனே. இது வரும்போதே நம்மளுக்கு மதுரை அங்கேயே இருக்கும்.